ஆன்மீகவாதிக்கும் மதவாதிக்கும் என்ன வித்தியாசம்? எது நடந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிறவன் ஆன்மீகவாதி. கடவுளையே நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவன் மதவாதி. இப்போ இந்த ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்னென்னா, மதம் சொல்லி கொடுக்கறது கடவுள் இங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு, இந்தந்த இடத்துக்கெலாம் போ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது மதம். கடவுள் உனக்குள்ளேயே இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தா அது ஆன்மீகம். இந்த உலகத்துக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார்னு சொல்லி கொடுத்தா அது ஆன்மீகம். இல்லை இந்த உலகத்தில் கிடைக்கிறது, நீ எங்கள் சர்ச்சுக்கு வா, நான் கார் வாங்கலாம், எங்கள் சர்ச்சுக்கு வா பைக் வாங்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து மதம் சார்ந்த விஷயங்கள், மதத்தை வளர்க்குற விஷயங்கள். ஆன்மீக விஷயங்கள் என்பது அவனுக்குள்ளே கடவுளை உணர்வது, அடுத்தவனுக்குள்ளே கடவுளை இருப்பதை உணர்வது. இப்போ நான் கடவுளை தரிசிக்கணும்னா எங்கே தரிசிக்கணும்? என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன்ட்ட கடவுளை தரிசிக்கணும். அவன் தரிசிக்கிறதுக்கு எனக்குள்ளே இருக்கிற கடவுளை அவனுக்கு நம்ம காண்பிக்கணும். இதுதான் ஆன்மீகம். மதம் என்பது அப்படி இல்லை. கடவுள் இப்போது எல்லா மனுஷனும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்றதை ஒத்துக்கிறான். அந்த சக்திக்கு என்ன பேருங்கிறது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பேர் வைக்குது. எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நான் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கேற்ற ஒரு உருவம், அவனுக்கேற்ற ஒரு பேர், ஒரு கலரு, அதுக்கு ஒரு அடையாளம்லாம் அவன் கொடுத்துக்கிறான். அது கூட தப்புன்னு வச்சுங்க. ஆனால் அந்த சக்திக்கு நான் கொடுத்துருக்கிற உருவம் தான் கரெக்டு, நான் கொடுத்துக்கிற பேர் தான் கரெக்டு, நான் கொடுக்குறது தான் கரெக்டுன்னு சொல்கிறேன். அங்கே தான் மத சண்டை வருது இல்லையா? இப்போ இப்படி நான் பேசுறதுனால நான் வந்து வேறு விஷயங்களை தாழ்த்தி பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. மதம் என்கிற விஷயம் மனிதர் ஒரு பெரிய போதைன்னு பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகங்கிற விஷயம் எனக்கும் கடவுளுக்குமான உறவு. மதம்ங்கிற விஷயம் எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் அதை வியாபாரப்படுத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகிடும். இப்போ உதாரணம் வச்சுங்க, ஒரு மதம் எப்படி இயங்கும்? கொள்கைகளால் இயங்கும், நிறுவனங்களால் இயங்கும் இல்லையா? கொள்கை, இப்போ உதாரணம் புத்த மதம் இருக்குன்னா அந்த கொள்கையை, அது கொள்கை தான் முதல் மதம். அந்த கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸு, ஒரு ஆள், அதெல்லாம் போடுறாங்க. காலப்போக்கில் இந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்கு கொள்கையை கோட்டை விட்டுறான். இதுதான் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிலே நடக்குது. இயேசுவின் அன்பை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்கூல் ஆரம்பித்தோம், இந்த சர்ச்சை ஆரம்பித்தோம், இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பித்தோம். இந்த சர்ச்சை ஆஸ்பத்திரி யாருதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுனா அன்பை விட்டுட்டோம். ஸோ கொள்கைகளை உருவாக்குவதற்காக நிறுவனம் உருவாக்கினோம். நிறுவனத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் கொள்கைகளை கோட்டை விட்டு விட்டோம். நிறுவனத்தை மட்டும் காப்பாற்றினால் நாம் மதம், கொள்கையை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் நாம் ஆன்மீகம்.